என்ன பண்ண முடியும்? பின்னி எடுத்து விடுவேன். ஐயோ, நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். பேசுற பேச்சு என்ன பண்ணுவேன்? பிடிச்சு விடுவேன் பிச்சு. அந்த புள்ளைய நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறான் ஐயா. நான் செவனேன்னு உள்ள உட்காந்துருக்கேன். எங்கடா அந்த புள்ள? ஏண்டா நீங்க வந்து இல்லம்மா எங்கடா அந்த பிள்ளை? அவன் அந்த ஆசை போயிருச்சா? காலி விட்டு காலி விட்டு தாயா நீ அந்த எங்கடா அந்த பிள்ளைப்ப உள்ள போய் அந்த பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? உனக்கு என்ன இன்னைக்கு ஆம்பளைக்கு கோவல வர மாதிரி வருது? ஆம்பளையா தாண்டா. ஆமா, இதுக்காக நான் அவுதா காட்டிக்கிட்டு தெரிய முடியும். எங்கடா அந்த பொட்டத்திய இங்கே காண? அடிப்பட்ட பாம்பு குட்டி புத்துக்குள்ள பூந்துருச்சோ? ஐயோ, ஏய் எங்கடா அவ? பாவாடை கட்டிக்கிட்டெல்லாம் நல்லா தானே இருந்துச்சு. இப்படிவே நான் அந்த பிள்ளைய நான் கட்டி பிடிச்சனா இல்ல கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தனா? நீ வாமா, நீ நடக்க முடியல. உயிரை வாங்காத. உயிரை வாங்குறதுக்கு நான் எம்ஏ போட்டா வந்திருக்கேன். வாடா வாடா டேய் வெள்ளச்சாமி, வா வா. இந்த பிள்ளைய வந்து கற்பழிச்சுட்டு போடா. முகர கட்ட உலகிட்ட போறதுக்கு அதுட்ட போறது எவ்வளவு மேலு மூச்சி முகர. அப்ப பாரு, பொழுதுக்கு அந்த பிள்ளை இழுத்துக்கிட்டே கிடக்கணும்னு தெரியுது. எனக்கு கேட்ட பொச்சு குட்டி புச்சு குட்டின்னு சொல்லு. நீ பாட்டுக்கு வேற நம்ம பேசிட்டு இருக்க. புச்சு குட்டி இது ரொம்ப அழகா தொட்டு பேச பையன் மூஞ்சி போறது. உனக்கு வெக்க சூடு சொன்னது செவனேன்னு இருக்கு. சோதரிங்க சோதரி பீய திங்கிறியா நீ எல்லாம்? நாளுக்கு தொங்குறக்கு ஒரு முளை கயிறு கிடைக்கல. இதெல்லாம் ஒரு பொழப்பு. நான் இங்க இருந்து வந்திருக்க. இந்த பொழப்பு நாலு ரோட்ல உட்காந்து 4 பேரை பிடிச்சுட்டு நீ பேச பிச்சை எடுக்கலாம். நீ பிடிச்சு முதல்ல அது மாதிரி பிச்சை எடுத்து காட்டு. எதுக்கு என்ன பிச்சை எடுக்க சொல்ல? எனக்கு காலை கரகமா? 4 ரோட்ல உட்காந்துக்கிட்டு ஏன் 4 பேர்த்த பிடிக்க கூடாது? எதுக்கு 4 பேர்த்த பிடிக்க கூடாது? 3 பேர் தான் மிச்சம். எதை நீ சொல்லிக்கிட்டு இருக்க? குட்டக மடக்க பேசிட்டு இருக்க. அதுல ஒரு காதலை அவன் நான் தான். நான் ஒத்துக்க மாட்டேன். ஒண்ணு எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? பிடிக்கலையா? ஏமா பிடிக்கல? ஐயோ, என்னால நிக்க முடியலையா? உனக்கு வகுத்து கெடுப்பா, நீர் கெடுப்பா, தண்ணி ஒத்துக்கலையா? ஐயோ, பேசிக்கிட்டு இருக்க. தலையை சுத்துதுன்னா நீ மாசமா இருக்கான்னு அர்த்தம். எத்தனை மாசமா இந்த லைன்ல இருக்க? நானா மாசம் வருஷ கணக்கு 12 வருஷமா இருக்கு. இல்லம்மா, இந்த ஆடுற லைன்ல நீ எத்தனை மாசமா இருக்க? இல்ல வருஷ கணக்கா மாசமா இருக்க? மாச கணக்கு இல்லையா? இல்ல மாச கணக்குல வருஷ கணக்குல இருக்கியா? நான் மாசமா இருக்கேனா இல்லையா நீ தெரிஞ்சுக்கணுமா? உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? உன் பிரச்சனை தான் என்ன? இல்லம்மா, எனக்கு கல்யாணமே ஆகல. அப்ப எப்படியா மாசம் ஆக முடியும்? இல்லம்மா, நான் அத சொல்லல. வேற என்னத்த சொல்றேன்? இவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுறியே. போல போல நிறுத்து. அதுக்கு தான் இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து ஆப்போசிட் பயப்படாம 4 ரோட்ல இருந்து இப்படி ஆடிக்கிட்டு இருக்கியே. இந்த தொழில் எத்தனை மாசமா இருக்குன்னு கேட்டேன். மாசமா இல்ல, வருஷ கணக்குல இருக்கு. மாசமா இல்லாட்டி உனக்கு எனக்கு ஒத்து வராது. என்ன மாசம் இல்லாட்டி? நம்மளுக்கு வருஷ கணக்கு தான் தேவை. என்னையா பேசிக்கிட்டு இருக்க நீ? குட்டக மண்டக பேசிக்கிட்டு இருக்க. வருஷ கணக்கு வந்து சர்வீஸ், மாச கணக்கு வந்து அப்பதான் அடி எடுத்து வைக்கிறது. என்னது அடி எடுத்து வைக்கிறது? அடி எடுத்து வைக்கிறது. அத வைக்க விடாம பண்ணிட்டாங்களே. ஆமா, என்னை கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் எனக்கு பிடிக்கல. பாயாம எப்படி முத்தம் கொடுக்கிற கண்ணை முடிக்கலையா? இல்ல சிரிச்சு பேசுற பல்லு பிடிக்கலையா? ஒண்ணே எனக்கு பிடிக்கலன்ற அப்புறம் கண்ணு அழகா இருக்கா மூக்கு அழகா இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க. ஒண்ணே ஒண்ணே கண்ணுல எனக்கு பொசு பொசு வருது. போகும்போது அம்மா ஒரு பீ நாறுது அப்படின்னு சொல்றோம். பீனா நாரத்தான் செய்யாது. என்ன ஒரு பீ நாறுது? இல்லம்மா, நாறுது. அது நாறுதுன்னு நீ எப்படி கண்டுபிடிப்ப? சுவாசிக்கிறதுனாலதான் மூக்குல அந்த வாட வர. அப்போ நீ நோந்து பாத்திருக்கியா ஏற்கனவே? எதோ மோந்து பாத்திருக்க? அத அதெல்லாம் போய் தேடி போய் மோந்து பார்ப்பாங்க. அந்த பக்கம் போற வகையில நாறுதுன்னு உன் மூக்குக்கு தெரியுது. தெரியும் தெரியும். மூக்குக்கு தெரியுது அப்படின்னா மோந்து பாக்குறதானே. அப்ப மூக்குக்கு சொரணம் இல்லையா? இல்லம்மா, மூக்குன்னு இருந்தா சுவாசிக்கு. ஆமா. அப்ப அதனுடைய தன்மை நாறுற தன்மை. அத உன் மூக்கு சுவாசிக்குது. சரி. ஒரு விளங்காத பொருளை, ஒரு மனசு வெறுக்கிற பொருளை உன் மூக்கு சுவாசித்து இழுத்துக்குது. அதனாலதான் பீ நாறுதுன்னு சொல்ற. என்னையே உனக்கு பிடிக்கல, ஆனா உன் மனசுக்கு பிடிச்சிருக்குவா. ஏய், நான் தான் பிடிக்கிறேன் அப்படினு மனசுக்கு பிடிக்குது, அதுக்கு பிடிக்குது, இதுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஏடிக்கு இப்படியே பேச வச்சுக்க. நாக்க தூசி நரிக்க முடிய மாட்டேங்க. இழுத்துக்க வச்சுக்க, நரிக்க. நாக்கு போனா என்னமா? நாக்கு போனா போயிட்டு போகுது. பல்ல வச்சு வேலையை பார்ப்பேன். பல்ல வச்சு நீ என்ன பேசிட்டு இருக்கீங்க? மா, பல்லுங்கிறது புருஷன். சரி. நாக்குங்கிறது மனைவி. பல்லுங்கிற புருஷன் கடிச்சு கொடுத்தாத்தான் நாக்குங்கிற மனைவி சோச்சு உள்ள தள்ளுவா. அப்ப பாரு, ஒரு பொந்துக்குள்ள
எவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு பாத்துக்கிட்டே இரு. அப்போ இந்த மனங்கிற பொந்துக்குள்ள ஏன் வெள்ளச்சாமி பூரக்கூடாது? நீ யார் யாமுத? நீ எனக்கு என்ன மாமனா மச்சான? நீ யார் யாமுத? இதுக்குள்ள போடுறதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்லையா? அப்புறம் எப்படியா நீ உள்ள போற முடியும்? சண்டாளி, இந்த துணிய நெஞ்சானே நெசவாளி அவன் வந்து உனக்கு என்ன சொந்தமா பந்தமா? இல்ல, அந்த நெசவாளியை உனக்கு தெரியாது. ஜவுளி கடையில எடுத்து ஜவுளி கடைக்காரன் அவன் உனக்கு சொந்தமா பந்தமா? அந்த ஆளையும் எனக்கு தெரியாது. இத தெச்சானே டெய்லர் உனக்கு நான் சொந்தமா பந்தமா? தெரியாதியா? 3 பேரும் சேர்ந்து ஏறி இருக்காங்களே, உனக்கு எனக்கு சொந்தமே இல்லடா அப்படின்னு அவுது போட்டு அம்மனை குட்டியா வர முடியுமா? ஆமா, என் மேலேயும் 3 பேர் இருக்கா, ஓ மேலேயும் தனியா 3 பேர் இருக்கா. பெரிய அதிசயமா பேசிட்டு இருக்கா. ஓ மேல மட்டும் என்ன 7ஆம் மணி அம்மனை குட்டியா வந்து நிக்கிறப்பனா 4 ஆம்பளை கட்டி பிடிச்சிட்டு கிடந்தான்னா கபடி விளையாடுறாங்கடா அப்படிம்பாங்க. ஒரு பொட்டச்சிய 4 ஆம்பளை கட்டி பிடிச்சிட்டு கிடந்தா என்னமா சொல்லுவாங்க? யார் யாப்பா அப்படி கிடக்குறா? நான் என்ன தெரியுமா நினைப்பேன்? என்ன நினைப்ப? பாவம்டா அந்த பொண்ணு கிடந்து கஷ்டப்படுறத பாடுறான் அப்படின்னு என் மனசுக்குள்ள ஒரு இறக்க சிந்தனை. ஓ மேல மேல இந்த கையடியாமற ஆளு முகல கண்டில பேசிட்டு மேல கைய வைக்கிறா. கடமை கண்ணியம் சந்தி சிரிச்சிரும் பாத்துக்க. என்னம்மா அதுக்குள்ளேயுமா சிரிச்சு போச்சு? சந்தி நான் ஜங்குன்னு சொல்லு. சந்தி சிரிச்சு போய் அதுதான் சந்தி ஏன் சிரிக்குது? ஆமா, நீ இப்படி வேண்டாமா பேசிக்கிட்டு அப்ப சிரிக்காம என்ன ஆகணும்? வேண்டாம். என்ன பண்ற? உன் மேல எனக்கு ஒரு இழுத்தக செய்யா. என்ன இழுத்தக செய்யா? என்னங்க இழுத்துக்கிட்டு செய்யல, இழுத்தக செய்யா. ஏன் ஒன்னிதான் பிடிக்கல அப்படின்னு இழுத்தக செய்யா இழுத்துக்கிட்டு செய்யா? நீ என்னையா நீ சொல்லிக்கிட்டு இருக்க? யாரியா மோதாடின்னு நீ எதுக்கே நான் பண்ணிக்கிட்ட வேலையை வந்து கெடுத்துப்படி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? வாமா போவோம் இருக்க. இந்த மூங்கி மரம் எங்க பிறந்துச்சு? அது யாருக்கு தெரியும்? இந்த தென்னை மரத்துக்கும் மூங்கி மரத்துக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? மூங்கி மரத்து மேல வந்து தென்னங்கீத்து படுக்கலையா? படுத்தா இருக்கு. அது என்ன சொந்தமா பந்தமா? இல்ல. அப்போ நீனும் சொந்தம் இல்ல நானும் பந்தம் இல்ல. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நீ ஏன் எனக்கு மனைவியாகி படுக்க கூடாது? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. எனக்கு கொடுமை படுத்தாத. நான் அப்படியே ஓடி போயிடுறேன் பாத்துக்க. ஓடி போயிட்டான்னு வச்சுக்க, உன் நிலவ கூட விட மாட்டேன். நிழல விட மாட்டியா? போன போது பொட்டாச்சி ஆச்சுன்னு நான் இவ்வளவு நேரம் பொட்டாச்சி ஆச்சுன்னு நான் உன்னை விட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நானும் போன போது ஆம்பளை பிள்ளையாச்சுன்னு விட்டுட்டு இருக்கேன். ஒழுங்கா என்னைய கல்யாணம் பண்ணிக்க. ஒண்ணு பேண்ட போடு, இல்லன்னா கைலிய கட்டு. ரெண்டுமே இல்லாம ஏன் இப்படி வெளிக்கிறது? குண்ணா குடிக்க அண்ணா காவடி எடுத்துருவேன். போற போல நீ பொட்டியாக தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிட பாத்துக்க. குட்டத்தே உன் கிண்ணி தெரிஞ்சு கீழே விழுகணும். என்னது கிண்ணி தட்டி கீழே விழுகணும்? போட்டேன்னா வாயில பூர்னு வீங்கி போய் பாத்துக்க. அதுக்கு தூக்கி ஆத்துல போட்டுருவேன். புடிச்சு பொட்டு வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். தூக்கி விட்டு கொட்டைய மேல தலைவல தான் தூக்கு. மேல ஒரு காலு கீழ ஒரு காலு சரக்குல பிடிச்சு கிழிச்சு விடுவேன் பாத்துக்க. மேல ஒரு காலு கீழ ஒரு காலு என்ன பண்ணுவ? கிழிச்சு விடுவேன். கிழிச்சத என்னமா பண்ணுவ? கிழிச்சது என்ன பண்ணுவாங்க? கிழிச்சத நீ என்ன பண்ணுவ? துணி கிழிச்சிருந்தா அதை ஊசி போட்டு தப்பாங்க. அதை கிழிச்சு விட்டு அதை எதுக்கி அப்புறம் எதுக்கு கிழிக்கணும்? நல்லா இருக்கிற இத கிழிச்சு விட்டு அப்புறம் ஊசி நூல் தேடிக்கிட்டு தெரிய பாக்குறியா? எதுக்கு? நான் தேவையில்லாத கிழிக்கிறேன். தேவை உள்ளதை இறச்சி கிழிப்பா. அப்ப அந்த அளவுக்கு நான் லூசா? நானே அதுதான் தேவையே. அதுவே லூசு தான். வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒரு லூஸ் இருக்குது. ஒவ்வொருத்தனுக்கு பண லூசு, ஒவ்வொருத்தனுக்கு காதல் லூசு, ஒவ்வொருத்தனுக்கு கல்யாண லூசு. இப்ப மிருதகாரருக்கு ஜதிங்கிற லூசு, ஹார்மோனியக்காரருக்கு வந்து சுதிங்கிற லூசு, ஆல்ரவுண்டுக்காரருக்கு வப்பாட்டிங்கிற லூசு. வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் லூசாத்தான் இருக்கணும். ஆமா வாமா போவா. ஐயா உனக்கு எதுல லூசு பிடிச்சிருக்கு? இதுல லூசு பிடிச்சிருக்கு. வாமா போவோம் கூப்பிட்டே இருக்க. நீ எப்போதுமே லூசா இருக்கணும்னு நினைக்காத. நாங்க லூசா இருக்க காரணமே நீங்க தானே. ஒரு நேரம் டைட் ஆயிரும், ஒரு நேரம் லூசா இருக்கும், ஒரு நேரம் டைட் ஆயிரும். இப்ப லூசுங்கிறது தொங்குறது, டைட்டுன்னா நிக்கிறது, தொங்குறதா நிக்கிறதா தொங்கும். என்னது? இந்த கையை எடுத்துக்க. சரி, கை இப்படியே தான் தொங்குது. உங்க கையில இது லூஸ் ஆனனால ஆமா கிளம்பிருச்சு. பாத்தியா தூக்கிருச்சு? பாத்தியா முதல்ல தொங்குச்சு, இப்ப தூக்கிருச்சு. அப்ப தூக்குறதா நிக்கிறதா தொங்குறதா? கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்றாங்க. அதனால என் மேல நீ எவ்வளவு வேணாலும் கோவப்படு, ஆனா குணம்னு ஒன்று இருக்குது. வா போ. நீங்க எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி இவ்வளவு ஆசைப்படுறீங்க? நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லையா? அட கடவுளே, ஒண்ணு கிடைக்கிறப்பவே யூஸ் பண்ணிக்கணும். எதை கிடைக்கிறப்ப விட்டுட்டா பிச்சைக்காரன கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்னே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். போய் அடி சண்டாளி, பிச்சைக்காரனை கூட நீ கல்யாணம் பண்ணிக்குவியா? ஒன்னே பண்ணிக்க மாட்டேன். ஒன்னு எனக்கு பிடிக்கலையா? அவன் குட்டிச்சவரு கூட்டிக்கிட்டு தெரியுமா? பரவாயில்ல, அப்படியே வீதியில திரியிற. ஆனா ஒன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்னைய மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா 4 செவத்துக்குள்ள
அப்படியே நகர்ந்து போய் கிடப்பேன். நகர்ந்து போய் கிடப்பேன். ஆமா. அது என்ன நகர்ந்து போய் கிடப்பேன்? தன்னை மறந்து கிடக்கிறது. ஏன் நீங்க அந்த அளவுக்கு நீங்க பெரிய ஆளா? நீங்க பெரிய இது என்னமா பெருசா தேவை? ஏய் அந்த பெருசு ஐயே நீ என்ன மொட்டை கணக்கு முளந்தலைக்கு முடிச்சு போட்ட மாதிரியே பேசிட்டு இருக்க. நான் ஒன்னு சொல்றேன், நீ ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மனசுதான் தேவை. பெரிய ஆளு ஏமா பணம் இருக்கிறவன் பூரா மனுஷனா? பணம் இல்லாதவன் பூரா மனுஷன் இல்லையா? குணமே பணம், பணமே குணம். பணம் ஒருத்தன்ட்ட இருக்கு அப்படின்னா அவனுக்கு குணம் சரியா இருக்காது. குணம் ஒருத்தன்ட்ட நல்லா இருக்குன்னு வச்சுக்கவே அவன்கிட்ட பணமே இருக்காது. ஒண்ணு நீ பணத்துக்கு என்கிட்ட பாசத்தை காட்டுறியா, இல்ல பாசத்துக்கு வேண்டி உன் நேசத்தை காட்டுறியா? ஒண்ணுதானே. இதுல என்ன மாற்றம் இருக்கு? எதுவுமே வித்தியாசம் இல்லாம வேணாம் வேணாம். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். நீ நினைக்கிறதா தப்பு. அதெல்லாம் அப்ப இப்பெல்லாம் பொண்ணு கிடைக்கிறதா கஷ்டம். பொண்ணு முத கிடைக்குதா மாப்பிள்ளைக்கு. அதனாலதான் உன்னை நான் வாங்குறேன். வேணா தெரிய வேண்டியதே. இதம்மா வாமா போமா. ஐயா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இடத்த காலி பண்ணியா முத. ஐயா நீ ஒத்தையா தெரிஞ்சீங்கன்னா அனாதை கிடையாது தெரியுது அப்படின்ட்டு 10 காலமாடு கிடையாது மறைச்சு போடுவோம். அது மறைச்சுன்னா என்ன ஆன போகுது நான் தெரியாம. கண்ணுக்குட்டி போட்டுருவேன். நான் கண்ணுக்குட்டி போட்டுறேன். அப்புறம் என்ன? எல்லா மாட்டுமா பிடிப்படும். அதுவும் ஏதாச்சும் ஒரு மாட்டு தானே. நீ புள்ள பக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ வந்து கண்ணுக்குட்டி போடணும்னு நீ ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க. ரெண்டு ஒண்ணு தானே. இல்லம்மா புள்ள வேற கண்ணுக்குட்டி வேற. இல்லங்க அது வேற இது வேற. ஆனா ஆக மொத்தம் எல்லாம் ஒண்ணு தானே. எனக்கு வால் இருக்காது, அதுக்கு வால் இருக்கும். ஆனா அதுக்கு கொம்பு இருக்கும். நாள முதல்ல எங்க இருந்து பிடிச்சு கூட்டி வந்தீங்க? அதுக்கு 2 கொம்பு, நமக்கு ஒத்த கொம்பு. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அறிவுங்கிற கொம்பு. அப்படி சொல்லு. வா போவோம். நீ எங்க சுத்துறாலும் வா போவோம். வா உன்னை பிடிச்சா தனியா வருவாங்க. உன்னை பிடிக்கலையா? என்னை உனக்கு பிடிக்காதுக்கு என்ன காரணம்னு சொல்லி உன்னைய கொண்டுகிட்டு போகும். எனக்கு பிடிக்கல அப்படின்னா பிடிக்காது. என்ன பிடிக்கல ஒண்ணு உன் தலை சரியில்லைன்னு சொல்லு, உன் குணம் சரி, ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும், ஏதாச்சும் ஒரு குறை சொல்லணும். என்ன பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக உன்னை பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். என்னது? நான் உன் கைய பிடிச்சனே, நீ என்ன பண்ணுன? உதறி விட்டேன். அப்போ நீ எடியான்னு சொல்லல, விடியா. கைய பிடிச்சதா விடியா அப்படின்ற. கட்டி பிடிச்ச உடனே விடுறவன் மனுஷனா? கடைசி முடிய எவன் வச்சு காப்பாத்துறானோ அவன் தான் மனுஷன். என் கை இங்கதானே இருந்துச்சு. நீ தொடாத முத. தொடல பிடிச்சுக்கணும். என் கையை எங்க இருந்துச்சு? இங்கதானே இருந்துச்சு. அதுக்கு இதுக்கு என்ன 1.5 கிலோமீட்டரா? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு 3க்கு அடங்கி நடக்கிறேன். என்னைய பிடிக்கலன்னு கேட்டீங்க. எனக்கு அச்சம் படம் பயிர்ப்பு 4 வகையான கூட இருக்கனாலதானே உனக்கு பேசிட்டு இருக்கேன். என்ன பண்ற? என்ன நான் தான் பண்றேன். என்ன பண்ற? வியாபாரம் பண்றேன். என்ன வியாபாரம்? எரிய நிலைமை புரியாம பேசாத. பேசாம முடியல. என் தாயின் பெண்ணே தாரமும் பெண். சும்மா லைட்டா வியாபாரம் பண்றீங்க. என்ன வியாபாரம் பண்றேன்? ஓ கோகனட் பிசினஸ். ஆமா. வா இளநிய காட்டு. காட்டெல்லாம் முடியாது. உள்ளுக்குள்ள மூடி போட்டு வச்சிருக்கேன். என்னமா விக்கிற பொருளை மூடி போட்டு வச்சிருக்கேன்? இல்லங்க எல்லா எண்ணெயும் வித்து போச்சு. மிச்சம் இருக்கிறது 2 எண்ணெய். அந்த 2 எண்ணெய் நம்ம ஊர்ல வித்துட்டு போலாம் தான் வந்திருக்கேன். 2 இளநீ மட்டும் தனியா 2 கிலோ தூக்கிட்டு போக முடியுமா? ரொம்ப சிரமண்டே. கருமாதிக்கு வாங்குறமே 2 பக்கமா உரிச்சு முடிஞ்சு தூக்கிட்டு போவேன். ஆம்பளை எல்லாம் சைக்கிள் வச்சு கட்டி கொண்டு போயிருவிய. நாங்க எதுல வியாபாரம் பண்றோம் கேட்டியா? 2 முடிஞ்சாத்தான் அதுவும் நிக்கும். காலம் மாறி போச்சு. ஸ்கூட்டில வச்சுட்டு கொண்டு போறோம். தெரியுமா வியாபாரத்தை? உனக்கு முன்னாடி நான் பண்ணிக்கிட்டு. யார பண்றீங்க? அம்மா தாடி கீர்பட்டு என்ன கட்சி பிடிச்சப்ப கண்ணாடி அந்த உடம்புங்க புட்ட மாதிரி பண்ணம்மா. என்ன தபம் செய்தனோ யசோதா, என்ன தபம் செய்தனோ யசோதா, என்ன தபம் செய்தனோ. வீட்டுக்காரி வீட்டுக்காரி ரோட்டோர வீட்டுக்காரி
நிக்கிற குட்டி 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 மறைச்சு நிக்கிற சின்ன குட்டி அடி வணக்கம் உள்ளவன் அம்மா ஓ மேல என்ன எடுத்ததுன்னு சொல்ல அடி வணக்கம் உள்ளவன் அம்மா ஓ மேல எடுத்தது நகம 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 கால கல்லு குத்தி தொழுவுக்கு ஒரு மாடு போகுதுன்னு வச்சுக்கவே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி போனா இப்படி மாடு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கவே இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல போயிட்டு வருவாங்க நாளைக்கு கும்பாபிஷேகம் இல்ல யோ நீ என்ன அவங்க போறாங்கன்னா அவளை வீட்டுக்கே அனுப்பிடுவா அவ்வளோ இருக்கு இப்ப திருப்பி வருவாங்க ஐயா நீ வேற வாயில சொல்லிட்டு போற மாதிரி ரெண்டு பேரா போகாதீங்க ரெண்டு பேரா போனீங்கன்னா கூட்டம் குறைஞ்சு போயிடும் இது எல்லாரும் போயிட்டு வர்ற விஷயம் தான் சரி சரி அவங்க ஏன் போறாங்கன்னு தெரியலையா பார்த்தாலும் பார்த்துருக்கேன் ஒன்ன போன நாட்டு கேட்ட பொட்டுமிட்டு பொட்டும் இட்டு அலபார துறையில குட்டி அலம்பரையா வரும் பொழுது வரும் பொழுது வரும் பொழுது சீவி சின்ன கடுத்த போய் படுத்துக்க நாளைக்கு உங்க அம்மா கிட்ட போய் படுத்துக்க நாளைக்கு வெளியூர் இருக்கா இல்லையா போய் போயிடுவேன் சரி வாடா நீ அது பாவம் ஏன் தெரியுமா உன்னை முள்ளு குத்துச்சு கல்லு ஏன் தெரியுமா குத்துச்சு கல்லு குத்துற மாதிரியே குதிரை குண்டியை தூக்கணும் நடக்குது அதுக்குதான் கல்யாணம் ஆயிடுச்சா நீ வேற சும்மா கல்லு குத்துனதே உன்னையாலதானடா ஐ லவ் யூ ஐயோ எங்க அம்மா தெரிஞ்சே வைவாங்க அதுக்காக உங்க அம்மாவையா போய் பண்ண முடியும் ஐ லவ் யூ காதலிச்சு என்ன பண்ண போறீங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ அப்படித்தான் நானும் எல்லாரும் பண்றதுக்கு எதுக்கு தான் காதல் பண்ணணும் பின்ன எப்படி திருப்பிக்கிட்டு எப்படிமா பண்ண முடியும் நான் அப்படி சொல்லலங்க வாழ்க்கைன்ற பயணத்துல அந்த கையை விடாம இல்லம்மா எல்லாத்துக்கும் உண்டான ஓட்டையை தானே ஆண்டவன் உனக்கும் கொடுத்துருக்கேன் என்ன பேசுற உனக்கு என்ன உச்சாந்தலையிலேயே ஓட்டையை கொடுத்துருக்கேன் மாற்றமா பண்றதுக்கு நீ என்ன மாத்தி மாத்தி பேசுற நம்ம வாயில தான் பேசணும் அதுக்காக ஆஜன வாயில பேச முடியுமா முடியாது முடியாது வாயில தான் திக்க முடியும்
அஜன வாயில திங்க முடியுமா? அறிவுபூர்வமா சாப்பிடு. என்னத்தை திங்கிற நீனு? ஏன் விட்டு நீ தானே பிற்பாடுதா? ஓட்ட ஏதுக்கு நான் திங்கிறேன். ஐ லவ் யூ. காதல் எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? எடுத்து சொல்லுங்க. பொன்னான வாழ்வு. அது காதல் பண்றியா? ஏ போய் அங்க போய். அம்மா ஒரு பொன்னான வாழ்வு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத ஒரு மகிழ்ச்சியோட ஏண்டா சரி வா. கருப்பு கரசேல கட்டி கருப்பு கரசேல கட்டி கரையோ போற குட்டி கருப்பு கரசேல கட்டி போற குட்டி எறும்பு எறும்பு வேண்டா விட்டுடுமா உன்னை நான் கண்ணாலே பார்த்தாலே அவன் கட்டிடுமா கருப்பு கரத்தேல கட்டி கருப்பு கரத்தேல கட்டி கரையோ போற குட்டி கரும்பு எறும்பு கண்டா விட்டுடுமா உன்னை நான் கண்ணாலே பார்த்தாலே விட்டுடுமா உன்னை நான் கண்ணாலே பார்த்தாலே விட்டுடுமா மலையோட போற மச்சான் எத்தினா கேட்டதெல்லாம் கிட்டிடுமா என்னை கொஞ்சினா போவடவும் தாங்கிடுமா என்னை கொஞ்சினா போவடவும் தாங்கிடுமா அடிமே அடியடித்தால் அன்னையும் நகருமடி அறியாத பிள்ளை என்று படியாத தெரியுமோ அறியாத பிள்ளை என்று படியாத தெரியுமோடி பாட்டு பாடு தினமே உனக்கு பரம்பு வாங்கி தாரே அத்துடமே தாளாட்டு பாட்டு பாடுற திறமே உனக்கு தாழம்பு வாங்கி தாரே அப்புறமே கருப்பு கரை சேலை கட்டி கரையேற போற குட்டி என்னமோ போல் இருக்கு நெஞ்சுக்குள்ள என்னமோ போல் இருக்கு மாசி பிறைய போல கட்டழகே உனக்கு அதை ஒண்ணு வாங்கி தாரப்பட்டழகே மாசி பிறைய போல கட்டழகே உனக்கு அதை ஒண்ணு வாங்கி தாரப்பட்டழகே சேலை கட்டி கரையோ சேலை குட்டி கண்ணை மூடிக்கொண்டே என்னை கட்டிப்பிடித்து என் கன்னத்திலே 10 முத்தத்தை பதித்து விட்டு செல்லடி ஜெயப்பிரியா. என் கட்டி கரும்பே, என் கருவாட்டின் முள்ளே, என் காணாங்கோழியின் சூப்பே,
கண்ணை மூடிக்கொண்ட பிறகுதான் என்னை கட்டிப்பிடித்து கன்னத்திலே முத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஆசையாக நின்று கொண்டிருக்கின்றாயா மிஸ்டர் ஜெயபிரியா? ஜெயபிரியா, டைட்டா இந்த ஜாக்கெட் லூஸ் ஆவதற்கு என்ன நீ காரணம்? நீ லூசா? ஜெயபிரியா, உன் பாவாடைக்குள் செல்போனா? நீ என்ன தீவிரவாதியா? அழகான கூந்தலை ஒட்டு முடி என்று பிட்டென்று வெளியிலே கட்டி கொடுத்த சண்டாளா? ஜெயபிரியா, உன் மனுஷனா நீ? கண்ணை திறக்க வேண்டாம். நீ வரல செல்போன் டவரை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறிய? செல்போன் டவரா? இப்படி உயரமும் இருக்காதா செல்போன் டவர்ல? போய்விட்டால் பொட்டச்சி. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலே, என்ன பிடிக்கலடா 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 பிடிக்கலடான்னு சொன்னாலே, என்னை உனக்கு பிடிக்கணும் முடி பிடிக்கணும் அழுவரியா பழிக்கிறியாங்களே? ரெண்டு இதுல கலந்து வரும் சாமி. அழுகாத மாப்பிள்ள. ஒரு வார்த்தை இது உருப்படாதுன்னு நீங்க 4 பேரை சொல்லி இருந்தா நான் அவளை கட்டி பிடிச்சிருப்பேன்னா, முத்தம் கொடுத்திருப்பேன்னா. அப்பவே தெரியுமா இது உருப்படாதுன்னு? நீ சொல்லவே இல்லையே என்கிட்ட கூப்பிட்டு. நல்லா இருந்துச்சு போங்க. அருந்து போற காதலுக்கு விழுந்து விழுந்து வீசி கொடுத்த சண்டாளர்களா? எவ்வளவு நட்டு போமா நீ அண்ணாட்டு போயிருப்பியா? கத்த விட்டுட்டாலே, தன்னால கத்த விட்டுட்டாலே, கத்தி கத்தியே உடம்பு வத்தி போச்சு. போ போ போடி மயிலு. காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓட விட்டேன், மணல் இடத்தில் வீடு கட்டி மலை நீரில் அணைய விட்டேன், மலை நீரில் அணைய விட்டேன். காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓட விட்டேன், வீடு கட்டி மழை நீரில் நனைய விட்டேன், மழை நீரில் நனைய விட்டேன். மானம் என்ற பொருள் காக்க மனக்கதவை மூடி வைத்தேன், மானம் என்ற பொருள் காக்க மனக்கதவை மூடி வைத்தேன், மானம் என்ற பொருள் காக்க மனக்கதவை மூடி வைத்தேன். 4 பக்கம் திறந்து கொண்டால் நான் அதற்கு என்ன செய்வேன், நான் அதற்கு என்ன செய்வேன்? காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓட விட்டேன், மணல் எடுத்து வீடு கட்டி மலை நீரில் நனைய விட்டேன். ஏன் ஜெயபிரியா அப்படி போற? வா, நீ 4 நாளோடு பிரியும் பொழுது என் மனது எவ்வளவு எதிர்ப்படுகிறது. நடுவே மலை
பலம் செய்து